அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி நெடுமாற நாயனார், அதாவது நின்றசீர் நெடுமாற நாயனார் அவருடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். அவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவர் லைட்டாக கூன் விழுந்து தான் இருப்பாராம். கூன் பாண்டியன் அப்படின்னு தான் பெயர். அப்படி இருந்தவர் எப்படி நின்றசீர் நெடுமாறனா சரியானார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற எல்லா வரலாறையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க நம்ம பதிவுக்கு இப்போ போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நின்றசீர் நெடுமாறனுடைய வரலாறை பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் நெடுமாறன். இவர் பாண்டிய நாட்டை அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்பு அப்படின்னு சொன்னால் அத்தகைய அன்பு அனைத்து உயிர்களிடம் கொண்டவர் இவர் நெடுமாறன். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு போர் வீரர். அரசனாக இருந்தாலும் எல்லா போர்லேயும் முன்னின்று போர் புரியும் வல்லமை பெற்றவர் இவர் நெடுமாறன். இவர் நெல்வேலி என்ற இடத்தில் வடநாட்டு மன்னர்களை இவர் ஒருத்தராக இருந்து போரிட்டு வெற்றி கண்டார். அதனால் இவர் நெல்வேலி வேந்தர் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டப்பெயரும் உண்டு. இத்தகைய பெருமை வாய்ந்த இவர் என்ன பண்ணார், லைட்டாக மனசு மாற ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்போ சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிய நாட்டுக்குள்ளே இவருடைய மனதை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும்போது அவருடைய மனசு லேசாக மாற ஆரம்பித்தது. அப்போ அவருடைய அரசவையில் அமைச்சராக இருந்தது குலசிறை நாயனார். இந்த குலசிறை நாயனாருமே 63 நாயன்மார்களில் ஒருத்தர். இவர் என்ன பண்ணார், அமைச்சர் இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. அரசர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாறிக்கிட்டே வராருன்னும் போது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருந்தது. ஏன்னா அவர் மிக சிறந்த ஒரு சிவபக்தர். இப்படி அரசர் இப்படி மாறுறாரு, இப்படி சமணர்கள் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாற்றுறாங்களே. பாண்டிய நாட்டு சைவ சமயத்துக்கு பேர் போனது. அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அனைத்துமே நடந்த இடம் இந்த பாண்டிய நாடு. இந்த நாட்டில் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு மன வருத்தத்தோடையே அவர் இருக்கார். ஏன்னா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் பயந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சமண சமயத்தை தழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இருக்கின்ற பொழுது அவரும் அந்த மதுரை சொக்கநாதரை வேண்டிக்கிட்டே இருக்கார். சொக்கநாதா, சொக்கப்பா, எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல முடிவு கூட கூறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசால வேண்டிக்கிட்டு மன்னரிடம் எதுவும் சொல்லாமலே அப்படியே இருக்கிறார். இப்படி இருக்கின்ற காலத்தில் தான் இவர் நெடுமாறன் என்ன பண்ணுறாரு, மங்கையர்க்கரசி நாயனாரை திருமணம் செய்து கொள்கிறார். அவங்களும் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். ஏற்கனவே மங்கையர்க்கரசி நாயன்மாரனுடைய வரலாறை நான் போட்டிருக்கேன். அதுலேயே லைட்டாக கூன்மாரனுடைய வரலாறையும் சொல்லியிருக்கேன், குலசிறை நாயனாருடைய வரலாறும் சொல்லியிருக்கேன். இந்த மங்கையர்க்கரசி நாயனார் திருமணமாகி வராங்க. அவங்க எப்படி திருமணமாகி வராங்க, எப்படி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இங்கே பெண் அப்படின்னா, அவங்க தந்தையார் பாண்டிய நாட்டு மன்னருக்கு நம்ம கொடுக்கணும். பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்கி இருக்கிறது. சிவபெருமானே அங்கே இருக்கிறார். அங்கே போனால் நமக்கு மோட்சம், நம் பெண் நல்லா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் அவருக்கு பாண்டிய நாட்டு மன்னருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவங்க திருமணமாகி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இங்கே சைவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி சமணம் தழைத்தோங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற குலசிறை அமைச்சர் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 2 பேருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, மனைவியும் அவ்வழி. குலசிறை நாயனாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க திருநூறு அணிந்தே மன்னன் முன்னாடி போக முடியாது. ஏன்னா மன்னருக்கு அந்த அளவுக்கு வர வர வெறுப்பாக, சிவன் லிங்கத்தை பார்த்தால் வெறுப்பு, சிவன் என்று பெயரை சொன்னாலே வெறுப்பு. அப்போது சிவன் முன்னாடி பட்டையை திருநூறு போட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா? ஆனால் இவங்க ஒரு கால் நெற்றியில் திருநூறு அணியாமல் இருக்க மாட்டாங்க அவங்க தாயார். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பல நேரங்களில் பல சமயங்களில் இவரை பார்க்கறதே கிடையாது. எப்போவுமே ரூமில் தனிமையிலே இருந்து சிவனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே இருக்கின்ற காலத்தில் ஒரு சமயம் குலசிறை நாயனார் என்ன சொல்ல, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரார். யார்கிட்ட, மங்கையர்க்கரசி அம்மா கிட்ட வரார். அம்மா இந்த மாதிரி திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்காருமா, அவர் சைவ சமயம்
தழைத்தோங்க வந்து ஊர் ஊராக சென்று நாடு நாடாக சென்று பதிக்கம் பாடி அங்கே சைவம் தழைத்தோங்க செய்கிறாராம். இப்போ அவர் பாண்டிய நாட்டுக்கு அருகிலுள்ள ஒரு ஊருக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேம்மா. அங்கே போய் நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம எப்படியோ பாண்டிய நாட்டில் சைவம் திரும்பவும் தழைத்தோங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே எப்படி இருக்கும் மங்கையர்க்கரசி நாயனாருக்கு. அவங்க சொல்கிறாரு, உடனே போய் அவர் திருஞான சம்பந்தர் கையோடு கூட்டிக்கிட்டு வாங்க, அவர் வந்தாதான் இங்கே வந்து சைவம் தழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குலசிறை நாயனாரை அனுப்பி வைக்கிறாங்க. குலசிறை நாயனாரும் போகிறாரு. அங்கே போய் திருஞான சம்பந்தர் இருக்கிற இடத்துக்கு போய் இந்த மாதிரி மங்கையர்க்கரசி யார், அவங்க எதுக்கு அனுப்பி வச்சாங்க, இங்கே அந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே வந்து சமண சமயம் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து சைவம் தழைத்தோங்க செய்யணும் பாண்டிய நாட்டிலன்ட்டு அப்படி அவர் மன்றாடி கேட்குறாரு. அவரும் வந்து திருஞான சம்பந்தரும் சரி வரேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த சமயத்தில் அவர் கூட வந்து திருநாவுக்கரசர் இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், எப்பா நீ குழந்தையாக இருக்க, அங்கே வந்து சமணர்களுடைய ஆட்சி அதிகமாக இருக்கிறது, ஆதிக்கம், நீ குழந்தைய உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, எதுக்கப்பா நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை வந்து எவ்வளோ பரிவோடு தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாரோ அந்த மாதிரி சொல்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, அதாவது என்னுடன் சிவபெருமான் இருக்கும்பொழுது 4 என் செய்யும், கோல் என் செய்யும், அதை வந்து நாதன் உள்ளே இருக்கும்பொழுது ஒன்றுமே என செய்யாது, அதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தவங்க செய்து திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர்கிட்ட விடைபெற்று குலசிறை நாயனாரோட வர்றாரு பாண்டிய நாட்டுக்கு. அவர் வர்றாருன்னு செய்தி தெரிஞ்ச உடனே மங்கையர்க்கரசி என்ன பண்ணுறாங்க, பூர்ண கும்பத்துடன் அவரை வந்து குலசிறை நாயனார் வரவேற்று நீங்கள் வந்து எப்படியாவது இந்த பாண்டிய நாட்டில் வந்து சைவம் தழைத்தவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஒரு பெண் வந்து எவ்வளோ தைரியமாக, அது அரசருக்கு வந்து அவங்கக்கிட்ட எதிர்த்து ஒன்றும் பண்ணாமல் அவர் போக்கிலேயே போய் அப்படியே அவங்கள திருத்துறாங்க பாருங்கள். ஏன்னா இவர் திருஞான சம்பந்தர் ஊருக்கு வந்தது யாருக்கு தெரியாது, இவருக்கு பெருமானுக்கு தெரியாது. ஆனால் அதனால் இவருக்கு தனியாக ஒரு அறையில் தங்க வைக்கிறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா. அப்போது சமணர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் சைவத்தினுடைய பதிக்கம் பாடி சைவத்தை தழைத்தவங்க செய்யக்கூடிய திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த இடத்துல தங்கியிருக்கான்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த கூரையை வந்து தீக்கரையாக்குறாங்க. அதிலிருந்து அவர் வந்து சிவபெருமான் தடுத்து ஆட்கொள்கிறார். அதிலிருந்து அவரை தப்பிக்க வைக்கிறார் சிவபெருமான் திருஞான சம்பந்தரை. அப்போது அந்த சமயத்தில் தான் இந்த தீ பற்றி எரிந்ததன் மூலமாக அங்கே என்ன ஆகுதுன்னா நெடுமாறனுக்கு வயிறு ஜாஸ்தியாக வலிக்க ஆரம்பிக்கிறது. சூட்டுனால் வரக்கூடிய வெப்பு நோய் வருது. வெப்பு நோய் வந்தோன்னா அவர் ஒன்றுமே முடியலை, அப்படி ஒரு வயிற்று வலி, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது சமணர்கள்லாம் வந்து எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே அவருக்கு கேட்கலை. இந்த தான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மங்கையர்க்கரசி சொல்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட நெடுமாறன்ட்ட, இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர், அவர் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணுவாரும் போது அவரும் வயிற்று வலி தாங்க முடியல, யார் சரி பண்ணாலும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் வந்து திருநீற்று பதிக்கம் பாடி அவருடைய வயிற்று வலியை சரி பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சைவ சமயத்துக்கு மாற ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய பூனையும் நிமித்துறாரு. இவர் வந்து யார், திருஞான சம்பந்தர், அந்த பூனையும் நிமித்தி நின்ற சீர் நெடுமாறனா, பாண்டியனாக இருந்தவரை நின்ற சீர் நெடுமாறனா ஆக்கிறார். இத்தகைய பெருமை எல்லாமே வந்து நமக்கு திருஞான சம்பந்தரை தான் சாரும். அவர் என்ன பண்ணுறாரு, மங்கையர்க்கரசியை பார்த்து இவ்வளோ பொறுமையாக வந்து மன்னன் எவ்வழியோ அவ்வழியே சென்று அவருக்கு திருதும் சந்தேகம் வராதபடி அவர் மனம் கோணாதபடி நடந்து வந்து பாண்டிய நாட்டில் திரும்பவும் சைவம் தழைத்தவங்க பாடுபட்ட வந்து ஒரு பெண் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு வந்து நீதான் மங்கையக்கெல்லாம் அரசி அப்படின்னு மங்கையர்க்கரசி பட்டத்தை அப்போ தான் அவர் கொடுத்துட்டு என் பணி முடிந்து விட்டது, நான் வந்து திரும்பவும் நான் வந்து கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேருந்து விடை பெற்று திருஞான சம்பந்தர் கிளம்பி மற்ற இடங்களுக்கு போய் சைவம் தழைக்க போகிறாரு. இதுதான் இவருடைய வரலாறு, நெடுமாறனுடைய வரலாறு இதுதான். பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனா ஆகி அதேக்கப்புறம் அவருடைய வெப்பு நோயும் திருநீற்று பதிக்கம் பாடி தீர்த்து வைத்தார் வந்து திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசி நாயனாரும் அவருடைய கணவர் வந்து
நின்றசீர் நெடுமாறன், அதுக்கப்புறம் வந்து குலசேர நாயனார் மூவரும் சேர்ந்து சிவத்தொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். மீண்டும் பழையபடி பாண்டிய நாட்டில் வந்து சைவம் தழைத்தோங்கியது. இத்தகைய அருமையான ஒரு வரலாறு. இதில் என்னென்னா, குலசேகர நாயனார் இருக்கார் பாருங்க, அவர் தன் அரசரை விட்டு ஒருபொழுதும் விலகவில்லை. அவர் வழியிலே சென்று அவரை திருத்த முயற்சித்தார். அதே மாதிரி மங்கையர்க்கரசி நாயனாரும் அப்படித்தார். மன்னர் மனம் நோகாமல் அவர் வழியிலேயே சென்று அவரை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றினார். அத்தகைய பெருமை வந்து இருவரையும் சாரும். மூவருமே வந்து 63 நாயன்மார்களில் இருக்கிறாங்க. இத்தகைய பெருமைகளுடைய இவர்கள் வந்து கடைசி வரும் சிவத்தொண்டு செய்து சிவபதவி அடைந்தார்கள். ரொம்ப அருமையான ஒரு வரலாறு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம், பார்ப்போம், பேசுவோம், நல்லதே நடக்குங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வரலாறை எல்லாருமே கேட்கட்டும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லது நடக்கலைங்க. நின்றசீர் நெடுமாறனுடைய அவருடைய குரு பூஜை வந்து ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரம். அதனால தாங்க இன்றைக்கி இந்த பதிவு போட்டிருக்கு. அதனால் இந்த பதிவை நல்லா பாருங்கள், கேளுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.